கருப்பு கவுனி அரிசியில் புட்டு செய்ய போகிறோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்காக கருப்பு கவுனி அரிசி ஒரு சின்ன ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. இதை நல்லா கழுவிட்டு ஒரு 8 மணி நேரம் இது மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 8 மணி நேரம் கழித்து எப்படி ஊறியிருக்கு பாருங்கள். இப்போ இதை தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ண போகிறோம். தண்ணி ஃபுல்லாக நல்லா வடிகட்டிடணும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக பொடி பண்ணி இந்த அளவுக்கு வரும். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு ஒரு ஜல்லடையில் வச்சு நல்லா ஜலிச்சு மாவு எடுத்துக்கலாம். அப்போ தான் ஈவனாக எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ அது மாதிரி எடுத்துகிட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஸ்வீட் எடுத்து கொடுக்கறதுக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதில் நான் தண்ணி எதுவும் தெளிக்கலை, ஏன்னா நம்ம ஈரமாவுன்றதால அது ஈர அரிசி அப்படியே அரைச்சதால் கரெக்டாக இருக்குங்க. ஒரு வேளை மாவு கொஞ்சம் காஞ்சிருந்தால் கொஞ்சம் தண்ணி தெளித்து இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டு வச்சு தண்ணி வச்சு இட்லி தட்டில் ஒரு வெள்ளை துணி போட்டு அதில் நம்ம மாவை எடுத்து நம்ம அரைச்ச மாவை எடுத்து வச்சு இது மாதிரி கவர் பண்ணி ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா வேக வைக்கலாம். இப்போ 20 நிமிஷம் கழித்து இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ நல்லா புட்டு நல்லா மாவு நல்லா வெந்து வந்துடுச்சு. 20 நிமிஷத்தில் சூப்பராக. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி கட்டிகள் எதுவும் இல்லாமல் உடச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் உடச்சிட்டு கூடவே நாட்டு சர்க்கரை நமக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நான் கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன், அதனால் இதை எடுத்துருக்கேன். இப்போ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரி பருப்பு வறுத்து அதில் சேர்த்துருக்கேங்க. இது ஆப்ஷனல் தான். கூடவே 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா மணமாகவும் இருக்கும், நல்லா சூப்பராகவும் இருக்கும். ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான கருப்பு கவுனி அரிசி புட்டு ரெடிங்க. இதை நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.